Erikson's psychosocial stages in Theories of Child Development Psychology, Unit 2, TET syllabus Unit 2. Erikson theory of development emphasizes. So, Eriksonோட theory of development எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா social and emotional development குறிக்குது. ஸோ எரிக்சன் எதை மேலே முழுசாக கான்சென்ட்ரேட் பண்ணாருன்னா சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட், அதாவது சோஷியல் தட் இஸ் சோஷியல் ரிலேஷன்ஷிப்பு அவர் சொன்ன 8 ஸ்டேஜஸ்லேயும் இருக்குது. ஸோ எரிக்சனோட மெயின் கான்செப்ட் என்ன? சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட். அப்போ அவர் எத்தனை ஸ்டேஜஸை கொடுத்தாரு? 8 ஸ்டேஜஸ். ஸோ அப்போ அவர் கொடுத்த கோட்பாடு தியரி ஆஃப் டெவலப்மெண்ட் எதை குறிக்குது? சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட்டு. The first stage of Erikson theory is trust and mistrust. So the first stage வந்து எரிக்சன் வந்து trust and mistrust. So 0 to 1 year தான் trust versus mistrust. ஸோ அந்த ட்ரஸ்ட் யாரை தன்னை அரவணைக்கிறாங்களோ அவங்க மேலே அந்த குழந்தை கேரை காட்டும், தன்னை கேர் பண்ணுறவங்க மேலே ட்ரஸ்ட் வைக்கும். ஸோ கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டாலும் அது மிஸ்ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எரிக்சன் தியரியில் ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். அக்கார்டிங் டு எரிக்சன், எ சைல்டு ஹூ develops a sense of control and independence successfully resolves which stage. ஸோ எந்த ஸ்டேஜில் எரிக்சனை பொறுத்த வரையும் அந்த சைல்டுக்கு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஏற்படுது, அதுக்கப்புறம் இண்டிபெண்ட்டாக எல்லாத்தையும் ரிசால்வ் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டானமி வர்சஸ் ஷேம் அண்ட் டவுட். அட்டானமி வர்சஸ் ஷேம் அண்ட் டவுட். ஸோ 1 to 3 இயர்ஸில் இது நடக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து அட்டானமி வர்சஸ் ஷேம் அண்ட் டவுட் 1 to 3 இயர்ஸ். அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்காங்க அந்த குழந்தைங்க? டோடுலர்ஸ். டோடுலர்னா தன்னிச்சையா யார் மேலேயும் டிபெண்ட் இல்லாமல் சில விஷயங்கள் சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோலில் வருது அவங்களுக்கு. ஸோ டெசிஷன் மேக்கிங்கும் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 to 1 இயரில் என்ன வருது? மிஸ் அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் மிஸ்ட்ரஸ்ட். ஸோ 1 to 3 இயர்ஸில் அட்டானமி வர்சஸ் ஷேம் அண்ட் டவுட். Identity versus role of confusion is the key conflict during adolescence. Okay, so identity versus role of confusion இது எந்த கான்ஃப்ளிக்டை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா that is adolescence. இது 12 to 18 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறது. அப்போது அவங்க வந்து ஐடென்டிட்டியை சர்ச் பண்ணுவாங்க, லைஃபோட டைரக்ஷனையும். ஸோ ஐடென்டிட்டி அண்ட் டைரக்ஷன் ஆஃப் லைஃப்பை பார்க்கறது எதில்? எந்த பீரியடு? ஐடென்டிட்டி ஆர் ரோல் ஆஃப் கன்ஃபியூஷன். இது 12 to 18 இயர்ஸில். ஸோ 12 to 18 இயர்ஸில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எ பர்சன் டெவலப்ஸ் ஜெனரேட்டிவ் வென் he or she cares for future generation. இப்போ ஒரு பர்சன் வந்து ஜெனரேட்டிவிட்டியை டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஸோ அது எந்த நோக்கி போகுதுன்னா கேர் ஃபார் ஃபியூச்சர், வரப்போகிற காலங்களை பற்றி கேர் பண்ணுறாங்கன்னு ஆகும், ஃப்யூச்சரை பற்றி கேர் பண்ணுறாங்க. ஸோ இது எந்த ஏஜ்லன்னு பார்த்தீங்கன்னா மிடில் அடல்ட்ஹுட் 40 to 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற ஏஜை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கேர் ஃபார் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் 40 to 65. ஸோ அப்போ இங்கே என்ன வருது? ஜெனரேட்டிவ் வர்சஸ் ஸ்டாக்னேஷன். ஸோ ஜெனரேட்டிவ் வர்சஸ் ஸ்டாக்னேஷன் 40 to 60 இயர்ஸ் என்ற இதை நம்ம எப்படி சொல்கிறாரா? ஜெனரேட்டிவ் வர்சஸ் ஸ்டாக்னேஷன். ஸோ இது கேரிங் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு த சொசைட்டி. ஃபெயிலியர் அட் த ஸ்டேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி மே ரிசல்ட் இன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த ஃபெயிலியர் வருது இல்லையா? ஃபெயிலியர் ஆஃப் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. இது எதில் வரும்? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தானே. ஸோ இப்போ ஸ்கூல் ஏஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன் அதாவது சில ஸ்கூல் ஏஜில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் வந்து ஃபெயில் பண்ணுறாங்க, எது அச்சீவ் பண்ணாமல் போகுது. ஸோ அப்போ அவங்களுக்குள்ளே என்ன டெவலப் ஆகும்? இன்ஃபீரியாரிட்டி. யாரை தாழ்த்தியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை விட தாம ஃபெயில் ஆகிட்டோமே, அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்கிறது என்னது? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக வருது. ஓகேவா? Which of the following is Erikson's final stage
இன்டெகிரிட்டி வர்சஸ் டெஸ்பேர், இதுதான் 8th ஸ்டேஜ். இன்டெகிரிட்டி வர்சஸ் டெஸ்பேச். ஸோ இது ஓல்ட் ஏஜ்னு சொல்லலாம். ஸோ அவங்க இண்டிவிஜுவல் ரெஃப்ளெக்ட் ஆன் த லைஃப், அவங்க கற்றுக்கிட்டதை வச்சு அதில் ரிஃப்ளெக்ட் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அச்சீவிங் த இன்டெகிரிட்டி ஆர் ஃபீலிங் டெஸ்பேர், இது ஓல்ட் ஏஜில் வருது. ஸோ இன்டெகிரிட்டி வர்சஸ் டெஸ்பேர் தான் எரிக்சனோட ஃபைனல் ஸ்டேஜ். அப்போ ஓல்ட் ஏஜில் ஏற்படுற ஒரு ஸ்டேஜ் தான் இது. During the initiative versus guilt stage, during the initiative versus guilt stage, children learn to take initiative and plan the activities. So children learn to take initiative and plan the activities. ஸோ இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட்னா அப்போ தான் அவங்க இனிஷியேட்டிவ் பண்ணி சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு, அதாவது ஆக்டிவிட்டீஸை கற்றுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அதெல்லாமே. ஸோ அது எந்த ஏஜ்? 3 to 6 years. ஸோ சில்ட்ரன் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் இனிஷியேட் பண்ணி சில ஆக்டிவிட்டீஸையும் இமேஜினேஷனையும் அதில் கொண்டு வருவாங்க அந்த ஏஜ் 3 to 6 yearsல. A child feeling shame for being scolded during the toilet training is at which stage? Autonomy versus shame and doubt தானே. ஏன்னா ஒரு சைல்டை வந்து திட்டுறாங்க எப்போ? டாய்லெட் ட்ரைனிங் அப்போ. அந்த ஸ்டேஜ் எதில் வருது? அட்டானமி வர்சஸ் டவுட், தட் இஸ் ஷேம் அண்ட் டவுட். ஸோ இது வந்து 1 to 3 இயர்ஸில் நடக்கிற ஒரு ப்ராசஸ். எரிக்சன் தியரி இஸ் பேஸ்ட் ஆன் சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எரிக்சன் தியரி எதை பேஸ் பண்ணி இருக்கான்? சோஷியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து எரிக்சன் வந்து யாரோட எக்ஸ்டென்ஷன் தியரின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீட் தியரியோட எம்பசைசிங் சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சி. ஸோ ஃப்ரீட் தியரி இருக்குல்லே, சிக்மைண்ட் ஃப்ரீடு, அவரோட தியரியோட எக்ஸ்டென்ஷனை தான் எரிக்சன் கொடுத்துருக்காரு சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸில். ஸோ விச் வர்ச்சியூ டெவலப்ஸ் ஃப்ரம் த ஸ்டேஜ் ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட்? ஹோப். ட்ரஸ்ட்னாவே ஹோப் இருந்தால் தானே. ஸோ ஹோப் தான், ஹோப் வர்சஸ் ஹோப் தான். ஸோ ஹோப் தான் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் இந்த வேர்ல்ட் அண்ட் கேர் கிவர்ஸ் மேலே. ஸோ யார் நம்மளை கேர் எடுக்கிறாங்களோ அவங்க மேலே ட்ரஸ்ட்டை கொடுக்கும், கேர் எடுக்காதவங்க மேலே மிஸ்ட்ரஸ்ட் ஆகும். ஒரு சின்ன வேலை செய்யலைன்னா கூட அவங்க மேலே குழந்தைங்களுக்கு மிஸ்ட்ரஸ்ட் ஏற்படும். ஸோ தட் இஸ் ஹோப் தான் இதுக்கு மெயின் காரணம். வர்ச்சிவாக கொடுக்கறது வந்து ஹோப். The stage intimacy versus isolation corresponds to which stage? Young adulthood. ஸோ இன்டிமசி வர்சஸ் ஐசோலேஷன் எந்த ஸ்டேஜை குறிக்குதுன்னா யங் அடல்ட்ஹுட். இது 20 to 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்போ அண்ட் கமிட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ 20 to 40 இயர்ஸில் இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? இன்டிமசி வர்சஸ் ஐசோலேஷன். A teacher encourages children to take initiative without fear of punishment. This promote initiative. ஸோ ஒரு டீச்சர் வந்து சில்ட்ரனை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. பயப்படாதீங்க, பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடைக்காது, நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க. அப்போ அந்த சில்ட்ரனை, அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணும்? சரி, மிஸ் திட்ட போகிறதில்ல, அதனால நாம் மேம் திட்டமாட்டாங்க, நம்ம எப்படி செஞ்சாலும் கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. அதுவே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து இனிஷியேட்டிவ், ஒரு வேலையை எடுத்து வைக்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்கும். ஸோ அப்போ அது என்னது? இனிஷியேட்டிவ். ஸோ சப்போர்ட்டிங் கொடுக்குறாங்க, சில்ட்ரனை டெவலப் பண்ண கான்ஃபிடென்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு சப்போர்ட். அப்போ அந்த சில்ட்ரனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இனிஷியேட்டிவ் வரும். கான்செப்ட் ஆஃப் ஈகோ இன்டெகிரிட்டி இஸ் ரிலேட்டட் டு satisfaction of later life. ஸோ லேட்டர் லைஃப்னாவே எப்போ வரும்? ஓல்ட் ஏஜ் தானே. ஸோ எல்டர்லி பீப்புளில் வந்து அவங்க வந்து ஃபீல் கண்டென்ட் வித் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஸோ ஒரு ஈகோ இன்டெகிரிட்டிக்கு அட்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்போ? சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் லேட்டர் லைஃப்பை வச்சு. அக்கார்டிங் டு எரிக்சன், அடலசன்ஸ் இஸ் மெயின்லி கன்சர்ன்ட் வித். ஸோ எரிக்சனை பொறுத்தவரையும் அடலசன்ஸ் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் ஐடென்டிட்டி, தன்னோட தனித்துவத்தை குறிக்குது. ஸோ பர்சனல் ஐடென்டிட்டி அண்ட் ரோல்ஸை குறிக்குது அடலசன்ஸ். எரிக்சன் சொல்கிறது வந்து பர்சனல் ஐடென்டிட்டி அண்ட் ரோல்ஸை குறிக்கிறது. எரிக்சன் தியரி டிஃபர்ஸ் ஃப்ரம் ஃப்ரீட் இன் தட் இஃப் கவர்ஸ் த என்டையர் லைஃப் ஸ்பேன். ஏன்னா எரிக்சனோடது வந்து ஃபுல் லைஃப் ஸ்பேனையும் கவர் பண்ணுது. ஸோ 8 ஸ்டேஜஸ், லைஃப்பில் வர இந்த 8 ஸ்டேஜஸையும் கவர் பண்ணுறது. இதுதான் வந்து ஃப்ரீட் கிட்ட இருந்து எரிக்சன் தியரி வேறுபட்டு இருக்கான். The successful outcome of autonomy versus shame and doubt is will.
ஸோ இப்போ இந்த சைல்டு வந்து வில் பவரை டெவலப் பண்ணிக்குது, இண்டிபெண்ட்டாக தன்னால் இந்த வேலையை செய்ய முடியும். ஸோ அட்டானமி வர்சஸ் ஷேம் அண்ட் டவுட் வந்து வில் பவரை குறிக்குது. அது சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் எது? இங்கே வில் பவர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் கரெக்ட்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் கரெக்ட்? ஸோ இன்ஃபான்சியா இன்டெகிரிட்டி வர்சஸ் அது கிடையாது. இன்ஃபான்சி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இன்டெகிரிட்டி அண்ட் டெஸ்பேர் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். அடலசன்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி அதுவும் கிடையாது. இயர்லி சைல்ட்ஹுட் தான் இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட். இதுதான் கரெக்ட். ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ 3 to 6 இயர்ஸில் தான் அவங்க இனிஷியேட்டிவ் வராங்க வர்சஸ் கில்ட்டோட சேர்த்து. A sense of stagnation develops when one feels useless to the society. ஸோ சென்ஸ் ஆஃப் ஸ்டாக்னேஷன் அந்த தேக்க நிலை எங்கே வருதுன்னா, ஒருத்தர் தான் யூஸ்லெஸ் இந்த சொசைட்டிக்குன்னு நினைக்கும் போது இது மிடில் அடல்ட் உள்ள வரும். ஸோ இதுதான் ஸ்டாக்னேஷனை தூண்டுது. எரிக்சன் தியரி ஹெல்ப்ஸ் டீச்சர்ஸ் டு Erikson theory helps teachers to understand the social needs of the children. ஸோ சில்ட்ரனோட சோஷியல் நீட்ஸை தெரிஞ்சிக்க முடியும் எரிக்சன் தியரி மூலமாக. ஸோ எமோஷ்னல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட எமோஷனல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணா போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.